We are moving on to the next speaker of the evening. Like we said, age is just a number. We have another great speaker for the evening, whom we have to say, who's building this business as well as doing his college in fashion technology and very effectively building the business passionately along with his studies. So to say more about him, I would like to invite onto this virtual stage with a thunderous applause. Age is never a criteria. Mr. Sankeet Kamal onto the stage. All the best to you, Sankeet. Hope to all the best. Have a great evening ahead. Thank you. வணக்கம். என் பேரு சங்கீத் கமல். ஒரு 19 வயசு பையன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. என்னோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பர்த்டே 8 ஜூலை அன்னைக்கு. அந்த ஸ்கூல் முடிஞ்சு என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆனா அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10,000 பேரண்ட்ஸ் வந்து லோன் வாங்கி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அதுக்கு முன்னாடி போற பாத்தீங்கன்னா நான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் பிசினஸ் ஆம்பே பிசினஸ் ஓனர். அதாவது என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து சவுத் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி எக்ஸிஸ்டிங் டைமண்ட் சத்யராகவன் அண்ட் சுகுணா சத்யராகவன் அவங்களோட செகண்ட் சன் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸும் நிறையவங்க இருப்பீங்க பார்ன் வித் ஆம்வே. அப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஓல்லேருந்தே ஃபுல்லா ஆம்பே. எனக்கு வந்து எக்ஸ்பிராண்ட் பத்தி அவ்வளோ தெரியலோட ஆம்பே ப்ராடக்ட் பத்தி தான் எனக்கு ஃபுல்லா இது இருக்கு. அப்போ எக்ஸ்பிராண்ட் எனக்கு அந்த டிஃபரன்ஸ்ல எனக்கு அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். எனக்கு வந்து ஃபுல்லி ஐ நோ வாட் ஆம்பே இஸ் பிகாஸ் இட்ஸ் இன் மை பிளட். ஸோ ஸ்டார்டிங் ஆம்பே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் வந்து 18 இயர்ஸ் அப்போ வந்து காலேஜ் என்டர் ஆகிற டைம். கரெக்ட். அப்போ காலேஜ் என்டர் ஆகிற டைம் நான் வந்து ஐ எம் பேஷனேட் அபவுட் கராட்டே அண்ட் டான்ஸ். அது எல்லாமே போகும்போது எங்களுக்கு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டடிஸ் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, டியூஷன் எதுவுமே கிடையாது. அப்போ வி ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்போ எங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஃப்ரீடம்ன்ற கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அந்த ஃப்ரீடம்ன்ற கான்செப்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த காலேஜ் டைம்ல போகும்போது காலேஜுக்கு அட்மிஷன் போடணும். அப்போ நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். நான் வந்து 91% என்னோட பர்சன்டேஜ் ஃபைனல் போர்ட் மார்க்ஸ். அப்போ நான் வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ட்ரிபிள் இருக்கு, ஈசி இருக்கு. நான் வந்து சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரிபிள் இருக்கு, ஈசி இருக்கு, இல்லை எம்பிபிஎஸ்க்கு அந்த இது நீட் இருக்கு, ஜெய் இருக்கு. இது எதுக்குமே நான் அப்ளை பண்ணல. நான் வந்து நான் ஃபேஷன் டெக்னாலஜி எடுக்கணும். பிஎஸ்சி டெக்னாலஜி காலேஜ், வெரி குட் காலேஜ், அமேசிங் காலேஜ், ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் ஈவன் தமிழ்நாடு. அங்க வந்து நான் எதுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்துக்கணும்? ஒன் திங், என்னோட பேரண்ட்ஸ் முடிவு பண்ணாங்க, காலேஜ் isn't a place where you go to learn for a degree or something. It's a place to enjoy your youth. உங்களோட சைல்ட்ஹுட்டை என்ஜாய் பண்ற இடம். அப்போ அந்த ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், a lot of free time to build my Amway business. அப்போ அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ராவா ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா டு கிரியேட்டிவிட்டி. அப்போ இந்த 3 இதுலயுமே சேர்த்து ஃபேஷன் டெக்னாலஜி முடிப்போம். ஃபேஷன் டெக்னாலஜி வந்து அதை முடிச்சுட்டு வெளியில வந்தா இன்கம் எவ்வளவு நினைக்கிங்க? இன்டர்நெட்ல நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம், 15,000 ரூபாய் ஒரு டிகிரி ஹோல்டருக்கு. அதுல இருந்து ஒன் இயர் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணி 15,000 ரூபாய். அது வந்து ஆன்லைன்ல பார்க்க டிஃபரெண்டா இருக்கும். ஆனா நான் காலேஜுக்கு போனோடனே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஒரு 25 இயர்ஸ் ஓல்ட், 26 இயர்ஸ் ஓல்ட். பெருமையா வந்து சொல்றாங்க, நான் வந்து 4 இயர்ஸ் காலேஜ் படிச்சு மாஸ்டர்ஸ் படிச்சு 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் போய் என்னோட சேலரி வந்து 15,000. யோசிச்சு பாருங்க. அப்போ நான் எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணணும்? அப்போ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, the faith and I know and I felt the power of this business and where this business is going. Nearly, if I'm not wrong, 86-year-old business, very 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 amazing and rich in legacy. அப்போ அந்த futuristic vision, direct selling industry and mainly Amway ஓடது எனக்கு I understood at a very young age. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து our team is basically from திருநெல்வேலி. என்னோட அப்ளைனோட ஆர்கனைசேஷன் வந்து amazingly is placed in திருநெல்வேலி. அப்போ நான் காலேஜுக்கு போனோடனே எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றத பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதான் இந்த பியூட்டியோட பிசினஸ். ஒன் ஆஃப் த கோர் வேல்யூஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங் வீடியோஸ்ல ஹோப், ஃபேமிலி, ஃப்ரீடம், ரிவார்ட், ஃபேமிலி. அந்த ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, ஆனா மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாம எனக்கு என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் தான் பிடிக்கும். அதே மாதிரி எங்க பேரண்ட்ஸ்க்கும் நாங்க இல்லைன்னா கிட்ஸ் இல்லைன்னா நானும் எங்க அண்ணன் எல்லாம் லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ உடனே ஷிஃப்ட் பண்ணாங்க. உடனே நாங்க ஷிஃப்ட் பண்ணோம் வீடு அங்க தேடி. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன்,
இங்க என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா ஃப்ரீடம். இப்போ if my parents actually they were government employees, high ranked. My mom was a government teacher and my dad was ஒரு deputy collector rank equal. அத வந்து அந்த இதுல இருந்தாங்கன்னா நான் ஃபேமிலியோட இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் போகும்போது உடனே ஷிஃப்ட் ஆயிருக்க முடியுமா? நான் வந்து தனியா ஒரு ஹாஸ்டல்ல தான் இருக்கணும், இவங்க தனியா இங்க இருப்பாங்க, ஃபுல்லி டிட்டாச். அந்த ஃபேமிலின்ற கான்செப்டே ஃபுல்லி டிட்டாச். இப்போ இருக்க நியூக்ளியர் ஃபேமிலி மாடல், நியூக்ளியர் ஃபேமிலியே உடஞ்சு இப்போ உள்ள நியூக்ளியருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த ஃபேமிலி இதே உடஞ்சது. அப்போ அந்த இதுல we were able to shift entirely. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் நான் சென்னை போனா உடனே நாங்க சென்னை போயிடலாம், அடுத்த வருஷம் திருப்பி திருநெல்வேலி போனா நாங்க உடனே திருநெல்வேலி போயிடலாம். இப்போ நாங்க வந்து கொரோனா டைம்ல சொந்த வீடு கேரளால இருக்கு, உடனே நாங்க ஷிஃப்ட் ஆகி கேரளா வந்துட்டோம். அப்போ ஒரு நார்மல் எம்ப்ளாயால இதெல்லாம் முடியுமா? ஃபேமிலியா எங்கனாலும் போயிட்டு சுத்துறது, ஊர் சுத்துறது, இட்ஸ் ரியலி அமேசிங். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு வர்றது வந்து எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்க வந்து கிக் எக்கனாமி. இந்த வார்த்தையை எப்போ எல்லா ஆம்பே மீட்டிங்ஸ் இல்ல ஆம்பே ப்ரோக்ராம்ல கூட இல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க கேள்விப்படுவீங்க. இந்த கிக் எக்கனாமியோட ஃபவுண்டேஷன் வந்து பீப்புள் டோன்ட் லைக் த கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் அண்டர் த சேம் கம்பெனி. ஒரு ஸ்லேவ் மாதிரி அங்க இருக்கணும்னு அவங்களுக்கு அந்த கான்செப்டே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. மைண்ட் செட் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வருது. அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு இப்போ தாட் வருதுன்னா, சரி we should be independent, நமக்கு ஒரு ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வரும், அது வரணும். அண்ட் they are focusing on skills. எஸ், தட்ஸ் ரியலி அமேசிங். நீங்க ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா வெறும் ஸ்கில்ஸ் வச்சு உங்களால போக முடியுமா? நீங்க இன்டர்னலா ஒரு ஃபவுண்டேஷனல் கேரக்டர் உங்களால பில்ட் பண்ணாதான் உங்களால அது நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். அதனால இந்த கிக் எக்கனாமில என்ன ஆகுதுன்னா, there are lots of inspired youngsters நிறைய பேர் இருக்கீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு அமேசிங் நாலேஜ் இருக்கு, எல்லாமே எடுத்துக்கீங்க. ஆனா எதுக்கு நீங்க போறீங்க? யூ ஆர் அட்ராக்டட் டு நான் சொல்றது ஃபேக் கம்பெனிஸ். அந்த மாதிரி அந்த ஃபேக் கம்பெனிஸ்ல நீங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஒரு லீகல் கம்பெனியை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஜென் ஜி கிட்ஸ் யாராச்சும் தான் நான் சொல்றேன், நீங்க வந்து ரியலி அமேசிங் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ். அட் த சேம் டைம் யூ ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸ். ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அதிகமா ஒரு ஃபாலோயிங் இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போட்டா அது ஒரு காஸ்பல் மாதிரி அதை அப்படியே நம்பிடுவாங்க. அப்ப நீங்க எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கர்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்கு, நான் என்ன போஸ்ட் பண்ணாலும் உடனே எனக்கு கை தட்டி என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்றது இருப்பாங்க. அப்போ அந்த ஜென் சி, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர் மென்டர், a proper system, a proper opportunity. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதுதான் உங்கள்கிட்ட இப்ப ஷேர் பண்ண நான் இப்போ அதை பத்தி பேச வரேன். அப்போ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சேயிங் எப்பவுமே உண்டு, பி த பெஸ்ட் ஆர் பி வித் த பெஸ்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனிஸ் குளோபலி இருக்கு, இல்ல லோக்கலாக ஒன்னும் நெட்வொர்க் மாதிரி சொல்லிட்டு இருக்க கம்பெனிஸ் இருக்கு. ஆம்பே இஸ் த டாப் கம்பெனி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் த வேர்ல்ட். ஆம்பேக்கும் செகண்ட் வர டர்ன் ஓவர்ல வர கம்பெனிக்கும் ஆல்மோஸ்ட் இஃப் ஐம் நாட் ராங் 20 to 30% அவங்க டர்ன் ஓவர்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவு வந்து பிசினஸ்ல அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நீங்க ஏன் ஒரு டாப் கம்பெனியை விட்டுட்டு, இவ்வளவு ஒரு அமேசிங்கான இதை விட்டுட்டு நீங்க ஏன் மத்த இதுக்கு போகணும்? நீங்க புதுசா யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா அது நீங்க உண்மையிலேயே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இஃப் யூ ஆர் நாட் த பெஸ்ட், ட்ரை டு பி வித் த பெஸ்ட். அப்ப ஆம்பே இஸ் a holistic approach, ரொம்ப ஒரு அமேசிங்கான holistic approach. அண்ட் அது நீங்க ஜென் ஜி, நீங்க ஒரு ஜென் ஒய்யா இருக்கலாம், ஜென் எக்ஸா இருக்கலாம். நான் வந்து ஏஜ் ரிலேட்டடா சொல்ல, உங்க மைண்ட் செட் ரிலேட்டடா சொல்றேன். ஜென் ஜின்னு சொல்றது அந்த ஏஜ் கேட்டகரி மட்டும் இல்ல, உங்க மைண்ட் எங்க இருந்தா நீங்க 60 years 70 years 80 years 100 years இருந்தாலும் நீங்க ஜென் ஜி தான். ஆனா பிராக்டிகலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களால தான் ஜென் ஆல்பா 2010க்கு பிறந்தவங்க அந்த பீப்புளை வந்து இந்த பிசினஸ்க்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜென் ஆல்பா வந்து 100% they will be born to the digital world. அப்போ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜென்ரேஷன். அப்ப அந்த ஜென்ரேஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கனெக்ட் பண்ணா ஜென் ஜியால தான் முடியும். அப்போ நீங்க ஒரு அமேசிங் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ற இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஜென் ஜியா யாராச்சும் வந்தீங்கன்னா, அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஜென் ஒய் டூ. ஸோ அடுத்த வந்து எங்க பேரண்ட்ஸோட பிசினஸ். எங்க பேரண்ட்ஸ் வந்து கேரளா எல்லோஸ்ல இருந்து வராங்க. பவர்ஃபுல் அப்ளையன்ஸ். எங்க அப்ளையன்ஸ் வந்து நீங்க டாக்டர்ஸுக்கே ஹெல்த் செஷன் எடுப்பாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு நாலேஜ். இப்போ நியூட்ரேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, சால்மன் ஒமேகா 3 நம்மளோட சப்ளிமெண்ட். அந்த சப்ளிமெண்ட் நீங்க யாருனாலும் பண்ணலாம்.
ஒரு சாதாரண ஒரு கருவாடு மீன்ல இருந்து ஒரு மொக்க மீன் எந்த மீன் எடுக்கலாம். அதை எடுத்து நானும் omega-3 தான், ஆம்பே omega-3 தான், ஆனா நாங்க வந்து 3 ரூபாய்க்கு விற்கும், அவங்க 1000 ரூபாய்க்கு மேல விற்காங்க, எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது கான்செப்ட் நீங்க கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். நம்ம வந்து ஹாம்போல்ட்னு சவுத் அமெரிக்காவோட ஒரு எப்படி சொல்ல வெஸ்டர்ன் சைட்ல இருக்க அந்த ஓஷன்ல இருந்து அங்க omega-3 ரிச்சான ஃபிஷஸ் எடுத்து அதை அவங்க ஒரு ஃபுட் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி சால்மனுக்கு நார்வேல ஜார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வாட்டர் பாடி பிட்வீன் ஹில்ஸ் அதுக்குள்ள இருக்க சால்மனுக்கு போட்டு அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் எடுத்து ரொம்ப ரிசர்ச் அமேசிங். இவ்வளவு எடுத்து பண்றதுக்கும் நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு ப்ராடக்ட் பண்றதுக்கும் ஹோம்மேட்னு சொல்லி பண்றதுக்கும் அதுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். வேர்ல்ட் கிளாஸ். அது நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க அந்த ஆம்பே ஃபார்ம்ஸை கூட நீங்க ஆம்பேயோட யூஎஸ் அஃபிஷியல் சைட்ல போனீங்கன்னா லைவா நீங்க அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க, அதை பார்க்கலாம். அது நியூட்ரலைட் ஒவ்வொரு ப்ராடக்டும் அமேசிங்கா இருக்கும். அதோட எக்ஸ்பிளேஷன்லாம் உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். நாங்கெல்லாம் உட்காந்து அது பார்ப்போம். அவங்க ஒவ்வொரு இதை ஃபீல்டு அப்படியே கொண்டு போவாங்க. அவங்க அங்க யூஸ் பண்ற ஆர்கானிக் ஃபார்மிங் உண்மையிலே அதெல்லாம் அமேசிங். அப்போ சொல்ற இது எதுக்கு தெரியுதுன்னா என்னோட பவர்ஃபுல் அப்ளைன்ஸ். இப்போ நீங்க யோசிக்கலாம், மை பேரண்ட்ஸ் ஆர் டைமண்ட்ஸ். சரி, டைமண்ட் பையன் இவன் வந்து ஆமா பிசினஸ்னா உடனே வரதானே செய்வான், அவனுக்கு வந்து ஈஸியா பண்ண தானே முடியும். அதுக்கு நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா எனக்கு வந்து அதுல அமேசிங் அட்வான்டேஜ். ஒரு டைமண்டோட ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்றது, இன் பர்சன் டச்ல ஒர்க் பண்றது அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையும் பாக்கேன். அப்போ எனக்கு வந்து புதுசா யாராச்சும் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா எனக்கு மேல போனதும் தெரியும், கீழே வந்ததும் தெரியும், திருப்பி மேல ஏறிட்டு இருக்க எல்லாமே தெரியும். எனக்கு எங்களோட அப்ளைனோட பாசிட்டிவ் எல்லாமே தெரியும், நெகட்டிவ் எல்லாமே தெரியும். அப்ப இது ஒரு ரொம்ப அப்ளைனுக்கும் டவுன்லைனுக்கும் எப்பவுமே ரொம்ப க்ளோஸா இருக்கிறோட ஒரு கேப் இருந்தா, பிசினஸ்ல எப்பவுமே ஒரு கேப் இருந்தா அது வந்து இருக்கும். ஆனா அதை டேக்கிள் பண்றதுக்காக கேரக்டர் வேணும். அது கேரக்டர், அந்த வேல்யூஸை ப்ராப்பரா என்னோட பேரண்ட்ஸால எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. நான் ஃபீல்ட்ல நாளைக்கு போனேன்னா, ஏன்னா நீ டைமண்ட் பையன் அதனால நீ சொல்ற கரெக்டர்னு சொல்ல மாட்டான். நீ ஒரு காலேஜ் 19 வயசு, உனக்கு என்ன தெரியும் அவ்வளவுதான் சொல்லுவான். நான் எத்தனை விட்ட பேசினேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ராபின் பாஸ்கின்ஸ் ஒரு கடை, பெரிய ஐஸ்கிரீம் கடை, ஒரு பெரிய பாப்புலர், அங்க உட்காந்து என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து பேசினேன், கத்தி பேசினேன். நான் வந்து எப்பவுமே எனக்கே தெரியாம கத்தி பேசுவேன். அங்க கத்தி பிளான் பிரசன்டேஷன் போட்டேன், போர்டு எதுவுமே இல்லாம. ஏன்னா என்ன பண்ற, கேவலமா இருக்கு, மத்தவங்க எல்லாம் பாக்காங்க, இதெல்லாம் பண்றேன் என்ன நீ. அப்புறம் எல்லாருமே என்ன வீடியோ எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்போ எல்லாமே டைமண்ட் பையன் யாருமே பார்க்க மாட்டாங்க, ஒரு பையன் அவ்வளவுதான், உனக்கு என்ன தெரியும் பையன். அப்போ நான் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆம்பே தெரியாதனால நான் வந்து ஐ நோ வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் மீட்டிங்லயும் ஒவ்வொரு டீம் செஷன்லயும் ஆம்பே செஷன்லயும் கன்சிஸ்டன்டா இருக்கீங்களா, அவ்வளவுதான். நான் இந்த பிசினஸ் வந்து நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் போல முடிவெடுத்தப்போ ஐ அட்டெண்டட் ஈச் அண்ட் எவ்ரி, நான் 12th அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஆல்மோஸ்ட் 99% வந்து அட்டெண்ட் பண்ணேன். அவ்வளவுதான். தட்ஸ் சிம்பிள். யூ மஸ்ட் ஸ்டே இன் தி கேம். நீங்க கேம்ல ஸ்டே, இஃப் யூ ஜஸ்ட் ஸ்டே இன் தி கேம், நீங்க கேம்ல ஸ்டே பண்ணும்போது பீப்புளுக்கு வந்து அந்த மைண்ட் செட் மாறும். உங்களோட பேச்சும், உங்களோட நடையும், உங்களோட உடையும், உங்களோட நீங்க உங்களை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, நீங்க என்ன ஒர்க் ஃபீல்ட்ல போடுறீங்க, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வரும். இப்போ கொரோனால நான் காலேஜ் டேஸ்ல போட்ட எல்லா ரிசல்ட்டும் எனக்கு வந்து திருப்பி வந்துட்டே இருக்கு. அப்போ அது உண்மையிலே ஒரு அமேசிங். அப்போ அதுல நீங்க என்னன்னா, சரி ஒரு வின்னிங் டீம்ல இருக்கீங்க, அதனால உங்களால ஈஸியா பண்ண முடியும். எந்த டீமே வின்னிங் டீம் கிடையாது, எந்த டீமும் லூசிங் டீம் கிடையாது. நீங்க எந்த டீம்ல இருக்கீங்களோ அந்த டீம் நீங்க ஜெயிக்க வைக்கணும், அதான் வின்னிங் டீம். அது வந்து ஒரு ரொம்ப, நீங்க ஒரு டீம் பிளேயராகவும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு டீம் அங்க ஒரு டீம் லீடராகவும் நீங்க உங்க ஆர்கனைசேஷன் வரணும். இது வந்து ஒரு, நீங்க உங்க ஆர்கனைசேஷனை நீங்க பெருசா கொண்டு போகணும், நீங்களும் உங்களோட இண்டிவிஜுவலா நீங்களும் க்ரோ பண்ணணும். அப்போ அது வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங்கா வரும்போது அது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஆம்பே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நிறையவங்க 10, 15, 20 வருஷம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த 20 வருஷத்துல எடுத்த நாலேஜ் வந்து ஜென்சியால ஆம்பேயோட இன்னைக்கு உள்ள டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அத்தனை ட்ரைனிங்ஸ், ஆம்பே தமிழ்நாடு அண்ட் ஆம்பே இந்தியா அமேசிங், எத்தனை ட்ரைனிங் கொடுக்காங்க, உடனே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க கொரோனாக்கு. அவ்வளவு ட்ரைனிங் 2 monthsல எல்லாம் ப்ரொடக்ஷன் பத்தி அவங்களால லேர்ன் பண்ண முடியும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட் இல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி, ஏன்னா இது ஒரு டீம் பேஸ்ட் அண்ட் லீடர்ஷிப் பேஸ்ட் பிசினஸ், அது எல்லாத்தையும் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சா ஜென்சியால என்ன லெவல் போக முடியும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அதை கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. அண்ட் ஆம்பே உண்மையிலே அந்த டிஜிட்டலி நீங்க மாறினது உண்மையில அமேசிங். ஏன்னா நான் வந்து பிரான்ஸ் ஃபார்ம் அட்டென்ட் பண்ணேன். பிரான்ஸ்ல அவங்க அவ்வளவு அமேசிங்கா கம்பைல் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ், இன்டராக்டிவ் குவிஸ் வச்சாங்க, டான்ஸ் வச்சாங்க, அதெல்லாம் உண்மையில அமேசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நானே அதை எதிர்பார்க்கல. சரி ஏதோ பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் அடாப்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் செல்லிங்னா வீட்டுக்கு போய் பண்றதுதான் அந்த கான்செப்டே. அப்படி சொல்றது இன்டர்நெட்ல எப்படி பண்ண முடியும், நீங்க டைரக்ட் செல்லிங் வீடு வீடா போய் விற்கிறது எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் உடைச்சாச்சு. டர்ன் ஓவர்
பூமிங் எல்லா பிசினஸ்க்கும். அப்போ அது உண்மையிலே அமேசிங். அண்ட் இன்னொன்னு வந்து எனக்கு வந்து பர்சனலா சப்போர்ட் பண்ண என்னோட அக்கௌண்ட் மேனேஜர் ஏவி சுரேஷ்க்கு நான் உண்மையிலே தேங்க் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து பண்ணிருக்கலாம், இவன் டைமண்ட் பையன் அதனால டைமண்ட் சொல்லிட்டு இவனுக்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணா போதும், இவனுக்கு ஏன் நம்ம டைரக்டா பண்ணும். அது இல்ல, நான் ஒரு பிரான்ஸ் பின் அச்சீவ் பண்ணிருக்கேன். இது என்னோட 3rd மந்த் கன்சிக்யூட்டிவ் அச்சீவ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கேன். 15% அந்த பிபிஐ பிஎஃப்ஐ எடுத்தா அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்திருக்கணும். அப்போ டைரக்டா அவனுக்கு தான் இது பண்ணும். சோ அவரோட டியூட்டி அமேசிங்கா பண்ணாங்க. அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நான் உண்மையிலே சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து இன்னொன்னு வந்து நான் இந்த கொரோனா டைம்ல வந்து ஏர்ன் பண்றது, நான் வந்து இது பெருமைக்காக சொல்ல, நான் வந்து இது பெருமைக்காக சொல்ல, பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இங்க ஒண்ணு பண்ண முடியும்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். நான் இங்க எழுதி வச்சிருக்கேன், கால்குலேட் பண்ணுங்க. இந்த கொரோனா டைம்ல மட்டும் என்னோட டோட்டல் இன்கம் வந்து 1,45,456. 1,45,456. I am 19 years old. என்னோட காலேஜ் பாஸ் அவுட்ஸ் வந்து 6 இயர்ஸ்க்கு அப்புறம் படிச்சு 15,000 earn பண்ணாங்க. நான் 2 மந்த் சேர்ந்து 7,000 கிட்ட போட்டு என் ஃபர்ஸ்ட் 2 monthsலயே 15,000 earn பண்ணேன். பொட்டன்ஷியல் ஆஃப் த பிசினஸ். இதையும் இன்னும் நீங்க டவுட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்றேன்னா இன்னும் நான் சொல்ல வரேன். அண்ட் எத்தனை பேரு படிக்கும்போது டாக்ஸ் பே பண்ண முடியும்? அது எவ்வளவு ஒரு பெருமை தெரியுமா உங்களுக்கு? ஒரு டாக்ஸ் பே பண்ண முடியாது. நீங்க கவர்மெண்ட் டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணா அதெல்லாம் கேள்வி இல்லை. ஒரு குட் சிட்டிசனா நீங்க நான் ஒரு டாக்ஸ் என்னால பே பண்ண முடியுதா? அது ஒரு அமேசிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அமேசிங் கண்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மாதிரி எத்தனை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றது, இட்ஸ் பேஸ்ட் ஆன் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நான் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து 13,606 rupees வந்து டாக்ஸ் மட்டுமே பே பண்ணியிருக்கேன். ஐ எம் ரியலி ப்ரௌட். டாக்ஸ் மட்டுமே பே பண்ணியிருக்கேன். மார்ச் வந்து பிஎஃப்ஐ ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணேன். ஜூலை வந்து பிபிஐ அச்சீவ் பண்ணி பிரான்ஸ் பின் அச்சீவ் பண்ணி 3 months கன்சிக்யூட்டிவா பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த சஸ்டைனபிள் பிசினஸ் கான்செப்ட் வந்து கோர் பிளஸ்னால உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அண்ட் இந்த இன்கம் வந்து இட் வாஸ் பாசிபிள் டியூ டு ஃபோக்கஸிங் ஆன் த கோர் பிளான் அண்ட் யூசிங் கோர் பிளஸ் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். கோர் பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணி கோர் பிளஸ் வந்து நீங்க ஒரு கேட்டலிஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசிங்கா இருக்கும். அடுத்து வந்து சோ இது வந்து இந்த பிசினஸோட எல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க. நான் வந்து பர்சனலா வந்து எப்படி நான் டிசிஷன் எடுத்தேன் இது எல்லாமேனா, ஒரு மலேசியன் குளோபல் டைமண்ட். அதை நான் உண்மையில அவரை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா என்னோட பிசினஸ்லயும் எல்லாத்துலயும் ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாக்குனா அவரு தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மிஸ்டர் ரவி அண்ணாமலை. நாங்கெல்லாம் பாசமா ரவி அண்ணன் தான் கூப்பிடுவோம். அவங்களோட மூவிங் அப் செமினார் நான் 11th standardல அச்சீவ் பண்ணி அங்கெல்லாம் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர்னால தனி க்ரூல எல்லாம் திருநெல்வேலியில எல்லாம் இருந்தோம். அங்க போய் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் டான்ஸ் எல்லாம் பண்ணி அங்கதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல, ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் என்னோட கோலை. நான் 25-30 yearsக்குள்ள ஐ வில் பிகம் அ மில்லியனர். மணி விஷயம் இல்ல, ஆனா அந்த கோல், அந்த விஷன், ஐ வில் பிகம், அங்கதான் நான் இது பண்ணேன். அவரோட அந்த கைடன்ஸ், அவருக்கும் எனக்கும் வந்து பிசினஸ் ரீதியமா எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனா அந்த அந்த விஷிங், அந்த அந்த வேவ் லெங்த் நான் கூட சொல்லுவேன். அந்த வேவ் லெங்த் வந்து உண்மையிலே அவர்கிட்ட வந்து ஐ எம் ரியலி கிஃப்டட். ஏன்னா இந்த தமிழ்நாடோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா he is one of the pioneers. ஸோ உண்மையிலே ரவி அண்ணாக்கு நான் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி பிசினஸ் வந்து சீரியஸா என்னோட கோல் அனௌன்ஸ் பண்ண வந்து அவரு தான் காரணம். ரெண்டாவது வந்து திருநெல்வேலியில தான் நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தேன், காலேஜ் முன்னாடி. அப்போ வந்து நான் சொன்னோம்ல பிசினஸ் எப்போ அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கும். அப்போ என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒரு ரெகுலர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா 25-30 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. நீங்க டவுன் சைடு எல்லாமே பார்க்கணும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் பார்க்கணும், அப் சைட் மட்டுமே பார்க்க கூடாது. அந்த டைம்ல சுமித் அண்ட் தன்யா இவங்க ஐஐடி கிராஜுவேட், ஐஐடி கோல்ட் மெடலிஸ்ட் சுமித் அண்ட் தன்யாவும் அவங்க யுக்ரைன்ல டாப் 500 அமெரிக்கன் கம்பெனிஸ்ல ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல ஆம்பே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு குளோபல் லீடர்ஸ் வந்து 20-30 பேர் இருக்க ஒரு திருநெல்வேலி, நாட் சென்னை, அந்த மாதிரி திருநெல்வேலிக்கு வந்து ஒரு சக்சஸ் செமினார்ல வந்து அவங்க பேச்சு கொடுக்காங்க, அவங்க இன்ஸ்பிரேஷன் பண்ணாங்க. அப்ப எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு டெடிகேட்டா இருக்காங்க. அப்போ பீப்புள் எப்படி இருக்காங்க? நீங்க காசுக்காக எங்கனாலும் போலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டான்ஸ் டீம்மேட்ஸ், என்னோட உயிர் நண்பர்கள் நினைச்சிருந்தா ஆம்பே பிசினஸ் கொண்டு வந்து ப்ராடக்ட் மூவ் பண்ணுமேன்னு சொல்லி அவங்க வந்து ஆள் சேர்க்கிற பிசினஸ்ல போய் நிறைய காசு வச்சு பைக் எல்லாம் வாங்கிட்டு இப்ப அந்த பைக் பெட்ரோல் கூட போடுறதுக்கு காசு இல்லாம இருக்காங்க. எனக்கு தெரியும், பெட்ரோல் கூட போட காசு இல்லாம நின்று இருக்கான். அப்போ நீங்க காசு பின்னாடி போறீங்களா, இந்த மாதிரி வேல்யூஸ் பின்னாடி போறீங்க? அந்த 4 கோர் வேல்யூஸ் ஆஃப் ஆம்பே பாருங்க. அது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு காசுலாம் உங்களுக்கு தானா வரும். நீங்க காசுலாம் உங்களுக்கு எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்லாம் அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் நீங்க கோல் வச்சுக்கலாம்.
ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட இன்டர்னல் டெவலப்மெண்ட், உங்க அசோசியேஷன் தான் அது வந்து இட்ஸ் எப்படி சொல்ல, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதெல்லாம் கிடைக்காது. அடுத்து வந்து என்னோட ஓன் டீம். என்னோட ஓன் டீம், என் டீம்ல வந்து வைட் வெரைட்டிஸ், ஹையஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ல இருந்து, ஹோம் மேக்கர்ஸ்ல இருந்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, 18-year-old கேர்ள், ஒரு 18-year-old கேர்ள் இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வர 18-year-old கேர்ள் 10,000 இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கா. அப்ப அந்த விஷன், அவ்வளவுதான் விஷன். 10,000 இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கா ஒரு கேர்ள். அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட வேற டிபார்ட்மெண்ட்ல என்னோட ஓன் கிளாஸ்மேட்ஸ், அவங்க எல்லாம் அமேசிங்கா ஒர்க் பண்றாங்க. இப்போ கொரோனா டைம்ல அவங்களுக்கு எல்லாம் அது புரியுது, அந்த வேல்யூஸ் எல்லாமே. அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து இருக்க என்னோட டீம் மெம்பர்ஸ், பெங்களூர்ல ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இப்போ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உண்மையிலே ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை டீம். ஏன்னா அவ்வளோ டெடிகேட்டட், அவ்வளோ நாலேஜ். அந்த நாலேஜை வந்து நாங்க வந்து எவ்வளவு வைப்ரேட் என் டீம் பண்றாங்கன்னு அது வந்து எனக்கு தெரியும். அதனால உண்மையிலே ஐ எம் ரெப்ரசென்டிங் தம், அவ்வளவுதான். நான் வந்து திறமசாலி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் வந்து திறமசாலியே கிடையாது. நீங்க திறமசாலியா தான் இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா அது வந்து நீ ஒரு எம்ப்ளாயில கார்பரேட் லேடர் ஹையா போற, நீங்க திறமசாலியா வேணா இருக்கலாம், இல்ல சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஆனா. ஒரு உண்மையிலே நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப் அப்ரோச் பண்ணா உங்களோட நெட்வொர்க், அவ்வளவுதான். நீங்க எப்படி எந்த மாதிரி பீப்புளோட நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்றீங்க. ஐ எம் ரியலி கிஃப்டட். அண்ட் என்னோட ஆர்கனைசேஷன், நான் வந்து பிசினஸ் டவுன் ஆகிற டைம்ல, என்னோட அப்ளைன் பிசினஸ் டவுன் ஆன டைம்ல நான் பார்த்துட்டு இருப்பேன், என்ன இப்படி இருக்கு. அப்படி பார்க்கும்போது சில டெடிகேட்டட் லீடர்ஸ், நான் ஒண்ணுன்னா பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா யாராச்சும் மிஸ் அவுட் பண்ணிடுவேன்னு. அவங்க எல்லாம் ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வராத நேரத்துல ஒருத்தங்க எப்படி ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்றாங்களோ அது பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு விஷன் கொடுக்கும். அப்பதான் எனக்கு வெறி வந்துச்சு. நான் வந்து வெளியில வந்தப்ப எனக்கு பிரமிட் ஸ்கீம் அது எல்லாமே தெரியாது. நான் ஃபீல்டுக்கு வந்தேன் அப்ப எல்லாமே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. அப்ப இவங்க எல்லாம் ஒர்க் பண்ற பார்த்து சம்திங் டிஃபரண்ட். அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இன்னொன்னு வந்து நான் முக்கியமான சொல்ற வந்து, நீங்க ஆம்பி பிசினஸ்ல நிறைய வந்து ஃபியூச்சர்ல பண்றேன். நான் வந்து அட்வைசிங் கொடுக்க வரல, நான் ஒன்னும் பெருமையா ஒன்னும் சொல்ல வரல, நான் உங்களுக்கு இப்படிதான் பண்ணும், இதான் காஸ்பல், இதான் இதுன்னு சொல்ல வரல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல வளர்ந்து எனக்கு என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்னா, நீங்க ஜெயிக்கும் போது அவங்க கூட நிறையவங்க கூவி நீங்க தான் கடவுள் எல்லாம் சொல்றதுக்கு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டி தோத்து பாருங்க, கீழே போயிருப்பாங்க. அப்போ உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க உண்மையிலே அதான் ஃபேமிலி, அதான் உண்மையான ஃபேமிலி. பிளட் இல்ல, அதான் உண்மையான ஃபேமிலி. அதெல்லாம் நீங்க இந்த பிசினஸ்ல யூ கேன் விட்னஸ் a lot of things. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் இதோட ஐ ஹவ் நியர்லி கம் டு த எண்ட் ஆஃப் மை செஷன். நாங்களாம் ஃபோக்கஸ் பண்றது என்ன, இப்போ ஒரு ஜென்சியா நான் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். அப்ப ஆக்டிவா இருக்க வந்து நான் வந்து ஏஷியன் சைடு, நமக்கும் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்க தாய்லாந்து டீம் பார்ப்பேன். தாய்லாந்து, மலேசியா, அங்க வந்து ஜோசையா காங், நீங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஜோசையா காங் அண்ட் பாபி நினாய், அவங்கள ஸ்பீச்லாம் வேற லெவல்ல இருக்கும், அவங்க விஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும், நினாய் ட்ரைனிங்லாம் அமேசிங்கா இருக்கும். அப்போ அவ்வளவு என்ன இன்ஸ்பயர் பண்ணி இந்த பிசினஸ்ல இன்னும் கொண்டு போயிட்டு இருக்க. அவங்களுக்கு திருப்பி என்ன கொடுக்க வேண்டியதான், நம்ம என்ன கொடுக்கணும்னா அதெல்லாம் நீங்க போய் பாருங்க நினாயோட ட்ரைனிங்லாம். அப்போ உங்களுக்கு தோணும், சான்ஸே இல்ல, அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த மனுஷன்லாம் சான்ஸே இல்ல. அப்போ அவ்வளவு நமக்கு எங்கெந்தோ ஒரு கண்ட்ரில நமக்கு இவ்வளவு பூஸ்ட் பண்றாங்க, லைஃப்ல இவ்வளவு சேஞ்ச் பண்றாங்க. நம்ம ஒண்ணு திருப்பி என்ன கொடுக்கணும்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணும். சிம்பிள். நான் 19 years old, ஃபியூச்சர்ல பார்க்க தான் போறீங்க. என் டீம்ல இருந்து நானும் என்னோட ஆர்கனைசேஷன், என்னோட அப்ளைன்ஸ் ஆர்கனைசேஷன் எல்லாருமே we are gonna boom. Amway is also gonna boom. அதனால நீங்க கம் அண்ட் ஜாயின் அஸ். அது வந்து ஏன்னா 86 years எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லெகசி, எல்லாமே அமேசிங். அண்ட் கடைசியா வந்து நான் ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் இது ஒண்ணு லாஸ்ட் ஒன், இது வந்து ரொம்ப அமேசிங். நீங்க வந்து எதுக்கு ஆம்வே, எத்தனை பிசினஸ் இருக்கு, எதுக்கு நான் ஆம்பே மட்டும், நான் ஆம்பே தவிர வேற ஒண்ணுமே வாழ்க்கையில இல்லையா அப்படி கேட்கறவங்களுக்கு நான் இது உண்மையிலே நான் எங்க செஷன் பண்ணாலும் நான் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். 1 second ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ. யா, நான் அப்படியே கொஞ்சம் ரீட் அவுட் பண்ற மாதிரி சொல்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 25-year-old ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஒர்க் பண்றீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், U35, உங்களை எல்லாருக்குமே கேட்கேன், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு கம்பெனி 18 months நீங்க ஓட்டுறதுக்கு you need 20 lakhs. அது ப்ராஃபிட் இல்லாம சஸ்டைன் பண்றதுக்கு ப்ரொவைடட் 1 to 2 employees அண்ட் உங்க ஃபவுண்டர்ஸ் வந்து எந்த ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணாம. அதுக்கப்புறம் உங்க கம்பெனி நேம் ஒன்னு நீங்க ப்ராப்பரா செட் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க SEO கிளியரன்ஸ் எல்லாம் எடுக்கணும், கூகுள்ல நீங்க ஹை ரேங்க் எடுக்கணும். அப்புறம் வந்து நீங்க ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப், LLP-யா இல்ல எந்த ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெடா, எல்லாமே எடுத்து அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து
VC வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வாங்கிட்டு திருப்பி வந்து நீங்க வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல போட்டு கார்பரேட் கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க ஓபன் பண்ணி அதுல நீங்க 5 to 10 lakhs நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு CA கண்டுபிடிச்சு CA கூட ஒர்க் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அவ்வளவு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தா எப்படி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அப்புறம் போர்ட் ஆஃப் மீட்டிங் வச்சு ஒரு ஆடிட்டர் அசைன் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதை 180 daysக்குள்ள நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அந்த CA வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து ப்ரூஃப் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் நீங்க ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க பேமெண்ட் கேட்வேல கவர்மெண்ட் இல்ல நான் கவர்மெண்ட் எடுக்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது மூலமா பண்ணும்போது நீங்க ஒரு வெப்சைட் உங்களுக்கு தேவை. இந்த உலகத்துல நீங்க ஒரு இன்டர்நெட்ல உங்க பிரசன்ஸ் இல்லனா your business is out. அப்ப அந்த இன்டர்நெட் பிரசன்ஸ் நீங்க எடுத்து this is a starting provided you don't earn any income. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்ட்ட கேட்கேன், 400 ரூபாய்க்கு உங்களால எக்ஸஸ் ட்ரிங்க் வாங்க நீங்க யோசிக்கீங்க, அப்பா அம்மாட்ட கேட்கணும்னு சொல்றீங்க, இல்ல 50 ரூபாய்க்கு பிரஷ் வாங்கினா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு கேட்கீங்களே, இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆம்பே மட்டும் வாழ்க்கை இல்ல, ஆனா உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூட்டிலைஸ் பண்றதுக்கு அந்த விஸ்டம் இருக்கணும், அந்த அறிவு இருக்கணும். அதை யூட்டிலைஸ் பண்ணி மேக் ஆம்பே த டேப் ரூட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். நீங்க என்னனாலும் ஃபியூச்சர்ல பண்ணிக்கலாம். மியூசிஷியன், டான்சர், என்னனாலும் பண்ணிக்கலாம். பொலிட்டிஷியனா என்னனாலும் ஆயிருக்குங்க. உங்க ஆம்பே ஒரு டேப் ரூட்டா வச்சீங்கன்னா லைஃப்ல நீங்க என்ன யோசிச்சாலும் உங்களுக்கு ஃபால் பேக் பண்ண ஒரு மக்கள் இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு, ஆம்பேன்ற ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ண ஃபேமிலி இருக்கு, உங்களோட ஓன் டைமண்ட், உங்களோட டைமண்ட் சொல்றது ப்ரெஷியஸ் எல்ஓஎஸ், உங்களோட ஓன் எல்ஓஎஸ் இருக்கு உங்களுக்கு. we are there for you. wonders are yet to come in the near future. and என்ன நீங்க நான் வந்து இது போல்ட் அனௌன்ஸ் பண்றேன், இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய செஷன்ஸ்ல பாப்பீங்க. ஹையர் பெயின்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த நினாய் அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது வந்து அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பிரேக் பண்றது. அப்ப எத்தனை பேர் என்னோட சேர்ந்து என்னையும் தாண்டி என்னோட பெஸ்டா நீங்க பண்ணுவீங்கன்னு நீங்க முடிவெடுங்க. நம்ம ஆம்பே இன்னைக்கு நம்ம செஷனோட பேரை வச்சே முடிக்கேன். The future is bright with Amway. The future is bright with you. Thank you very much. நன்றி, வணக்கம். இணைவோம், இலக்கை அடைவோம். Wow, that is brilliant, சங்கீத். சொல்லுவாங்க இல்லையா, புலிக்கு பிறந்தது வந்துட்டு பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. I think you have actually proved that so well, and the kind of knowledge which you have gained, I'm sure இது வந்து பிரதிபலிக்குது. உங்களுடைய knowledge is your wisdom. So fantastic yaar. இப்ப பாத்தீங்க, ஆக்சுவலா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. So I can say that because I'm 40+. So நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு சுட்டி பையனை வந்துட்டு எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆம்பே பிசினஸ்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் amazing, wonderful, and wish you all the very best. I think இந்த செஷன்ல வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு நாவல் படிச்சு முடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அநேக பாயிண்ட்ஸ் வந்து நீங்க காமிச்சு கொடுத்தீங்க. ரைட், ஃப்ரீடம் இருக்கணும், ஆனா ஃப்ரீடம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட இலக்கை நீங்க அடையலாம்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த குழுல இருக்கக்கூடியதான அநேக இளைஞர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, கிக் எக்கானமினா என்னது, அது மூலமா ஆம்பேல எப்படி நீங்க கோர்வையா நீங்க இசைந்து நீங்க செயல்படலான்றது வந்து ரொம்ப அழகா நீங்க சித்தரிச்சு காமிச்சிருக்கீங்க. அது மாத்திரம் உங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐ திங்க் இட்ஸ் சோ நைஸ். பி த பெஸ்ட் ஆர் பி வித் த பெஸ்ட், அதாவது இட்ஸ் ஆல் அமேசிங் வேர்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா I can really visualize the kind of experience which you have gathered through this business right from your childhood. இல்ல எப்பவுமே அதுதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடிச்சுவடை வந்து காமிச்சு கொடுக்கக்கூடியதான ஒரு லீடர்ஷிப் லெவல், ஒரு மென்டர்ஷிப் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்பே பிசினஸ்ல இருக்கு. அந்த அடிச்சுவடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய சக்சஸ் வந்து பிரகாசமா நீங்க ஃபியூச்சர் இஸ் பிரைட் ஆம்பே ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க. You know what, the best thing which I like with you is that as an Indian citizen நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணக்கூடியதுக்கு அது ஒரு பெருமை நீங்க காமிச்சீங்க பாத்தீங்களா. This is amazing. At the age of 19, somebody who's paying about 13,856 rupees, it's not a small amount. Wish you all the very best, Sangeet. The future is extremely bright for you and all those people who are associated with your entire LOS. And thanks to your mentors who have been successfully able to mentor you, and you are a roaring lion. Wish you all the very best. Thank you so much for joining us. Well, we Sorry, Yoga, I just wanted to add on one point out here. Yep. Yoga, and this particular forum, இதுல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே இதை கேட்டுட்டு இருக்காங்க. The kind of clarity from the millennials,
in terms of success, especially with the Core Plus, especially with the BFI, BBI, especially with the new silver, new gold, and so on, is with the Core Plus adoption. Okay, so Core Plus adoption irundaduna, they will talk about the income as a goal, not about the pin, which is not sustainable, which is not something, which is consistent. So they talk about, consistency. They talk about the income and the consistency. That is something which is very important. So he has adopted completely Core Plus. And he made a mention, a very, supra sollirukanga, in the mari core plan, Core Plus vandu supplement pannu. So the adoption is very important. If somebody has adopted Core Plus, then and the CSI, BFI, BBI will be high in numbers, and it is very infectious. It is really good to have it. And the second part is how he has adopted digital adoption. Adanalada throughout the speech, எந்த இடத்துலயும் ஒரு முனிவர் கதையோ இல்ல ஒரு ஊர்ல இவர் இருந்தார் எதுமே இல்ல. This is the language which we need to connect with the millennials right now, and this is the transformation the market is going through. And we should be sensitive about it and ensure that how far is your team today has adopted Core Plus. Is it high, low, average? Lower irunda, what can be done? Connect with your account managers. Ensure Core Plus adoption is completely there. Next, digital adoption. Is it there? Are we able to conduct the business through health and beauty apps? Through beauty app, through health each and every segment, like starting from protein calculator, health and beauty consultation, am I able to utilize Amway Academy, which is available in the managed business level? So this is a new phase. This is the new normal. This is the trend. And I think each and every time when we communicate to the field, when we communicate to the prospects, when we communicate to the team, the message has to be very sharp, crisp, and to the point, and that will make a big difference. Yes, as he rightly said, we are able to visualize in the A70. He definitely is going to be one of the Founders Council member, no doubt about it. God bless. Thank you.